தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள இருக்குது வெல்த். அதை ஃபாலோ பண்ணும்போது வர்றதான் வெல்த். தீர்க்காயசையும் என்ன போட்டிருக்கு? சமாதானத்தையும். இல்லம்மா, நீடித்த நாட்களையும் தீர்க்காயசு. தீர்க்காயசுனா வெல் பீயிங். ஃபர்ஸ்ட் வியாதி வராது. வியாதி வரலன்னா என்னாச்சு? உங்களுக்கு வர நன்மைகள் என்ன சொல்லுங்க சொல்லுங்க. டாக்டர் பில்லு சேவ் பண்றீங்க. இல்லாட்டி டாக்டர் பில்லு இது வரைக்கும் எவ்வளோ வயசாச்சு உங்களுக்கு? இப்போ 60 வயசாச்சு அந்த அம்மாவுக்கு. டாக்டர் பில் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க பிறந்ததுலேருந்து? அது கட்ட தேவையில்லை. அதான் மேஜர் சங்கு டாக்டர் பில்லு. அடுத்தது கவர்மெண்ட் அடிக்கிற இது இன்சூரன்ஸ். காருக்கு இன்சூரன்ஸ் உண்டு, இதுக்கு உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. இப்போ முந்தையெல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்தா டாக்ஸ் இல்லைன்னு, இப்போ ஜிஎஸ்டி போட்டுறாங்க. புரியுற மாதிரி சொல்றேன், நான் தப்புன்னு சொல்லல. கவர்மெண்ட் அதோட ஷேர் எடுத்துக்குது. ஒரு ஹெல்த் பாலிசி, அதுல தான் பெரிய ஊழல் நடக்குது. பேங்க்ல இருந்து 4 பேர் வருவானுங்க, கையெழுத்து வாங்குவானுங்க, நீங்களும் கையெழுத்து போட்டுருவீங்க. ஆனா கிளைம் பண்ணும்போது வித்த காட்டுவானுங்க. பாலிசி எல்லாம் வச்சிருக்கேங்க அப்படின்னு. நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு பாலிசி எடுக்கிறது நிறுத்திட்டேன். எதுக்கு அவனுக்கு போய் காசு கொடுத்துட்டு இருக்குது? வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதை தூக்கி கொண்டு போய் இந்த வயசு சரி. அடுத்த செலவு உங்களுக்குன்னா உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து, மனைவிமாருக்கும் சேர்த்து, எல்லாத்துக்கும் சேர்த்தான், குடும்பத்துக்கு. வெல் பீயிங் அப்படின்னா சந்தோஷமா. இப்ப 90 வயசு ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, 90 வயசும் சந்தோஷமா தேவனை பின்பற்றி அவர் வழிகளில் நடந்து சந்தோஷமா இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு நாள் தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடுவான். அது மாதிரி கர்த்தர் இருக்கணும்னு விரும்புறாரு. அதான் தீர்க்காயசையும் சமாதானத்தையும். சமாதானம். இப்ப சமாதானம் இதுதாங்க பிரச்சனை. எத்தனை பேர் சமாதானமா இருக்கீங்க? அத்தனை பேர் கை தூக்குங்க, எனக்கு தெரியும். ஏன்னா யாருக்கும் சமாதானம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அது ஒரு பொய். சமாதானம் இல்லைன்னா பயம் வரும். இப்பவே உங்க பக்கத்துல உட்காந்து பிசாசு என்ன சொல்லுவான்? சொல்லு 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 சொல்லு, சமாதானம் இருக்கு சொல்லு, அவன் அப்பதான் விடுவான் உன்னை அப்படின்னு சொல்லி கொடுப்பான். உடனே கை தூக்கிட்டு பீஸ் ஆஃப் மைண்ட். எத்தனை பேருக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு? இல்லாட்டி மனசு பீஸா போயிடுச்சா? உனக்கு எப்படியா இருக்குது? வாலிப வயசு, நான் கேடுற பருவம் வரல. ஏங்குற இதயம் இது. என்னென்னமோ சொல்றாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படித்தானே? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பெரியவங்களை கேட்டுப்பார், சொல்லுவாங்க. புரிஞ்சிட்டு அவங்க பண்ண காரியத்தினால வந்த விளைவுகள் எல்லாம். சமாதானம் மனுஷனுக்கு வேண்டியது சமாதானம். எத்தனை பேர் மீட்டிங்ல சமாதானமா இல்லைன்னு சொல்றாங்க தெரியுமா? நான் சமாதானமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன் கால் வரும். அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? பைபிள் படிச்சியா? ஒழுங்கா பைபிளை ஃபாலோ பண்றியா?
சமாதானம் தேடி வரும். ஒன்னே ஒன்று நினச்சிக்கோங்க, கடவுளை ஏமாத்திடலான்னு நினைக்காதீங்க. கடவுளை ஏமாற்ற முடியாது, நாமளே ஏமாத்திக்கிறோம். நேற்று வாசிச்சோம், ஆபிரகாமுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ஆண்டவர். 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அது போகும்போது கூட ஒருத்தனை கூட்டு போயிடுறேன். அப்படி பாப்பா, இது நம்மளுக்கு இந்த லைவ் டெமோ காமிச்சா தான் உண்டு. இவர் நான் ஆபிரகாம், இவர் லோத்து அப்படி வச்சுக்கோங்களேன். லோத்து போகலாம்ப்பா. கர்த்தர் சொல்லிட்டார் போகிறேன். கர்த்தர் சொன்னார் நீ தாண்டா போகணும், கூட லோத்துக்கு போகணும்னு சொன்னாண்டா. அந்த லோத்து தான் பாரம். முன்னாடி நீ இல்லை பாரம் இல்லை, லோத்து. அந்த லோத்து பாரம். அவன் அட்வைஸ் கொடுப்பான், பேட் அட்வைஸ். யாரோ சொன்னாங்க இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது, கேட்டுச்சு, வசனம் வந்து கேட்டுச்சு. யாரோ சும்மா இருக்க சொல்ல, சும்மா இருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் பேசுவார். ஆண்டவரே அப்படின்னும் போது, எஸ் மகனே கூட இருக்கிறேன், கவலைப்படாத, நீ தனியே அந்த காட்டு வழியா நீ போயிடு. ஐ திங்க் நான் கொள்ளைகாலுக்கு போகும்போது வீரப்பன் இருக்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம போகும்போது வீரப்பன் இருக்கிறான் கொள்ளைகால். அந்த ஏதோ ட்ரெண்ட்ஸ் காட் பண்ணோம், மாட்டி இருந்தோம், கடத்திட்டு போயிருப்பான். தெரியாது, தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டோம். அங்கே ஃபுல்லாக நிறைய ஜனங்க கூடி வந்திருக்கும். அத்தனை பேருக்கும் ஜெபம் பண்ணிட்டு வரும். தனிமையில் இருக்கும்போது இயேசுவுடன் அவர் கூட வந்து உட்காந்து பேசுவார். நீ இப்படி நட. அப்போ கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம், ஐடியா கேட்கலாம். யார் தொந்தரவும் இருக்காது, யார் தொந்தரவும் இருக்காது. தனியாக உட்காந்து, ஆண்டவரே நான் இந்த மாதிரி ஓப்பனாக பேசலாம், இந்த மாதிரி பிரச்சனையில் போயிட்டுக்கிறேன், எனக்கு இதில் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரில, நீங்கள் வேறு ஐடியா கொடுங்க. கேட்பார், நீ இப்படி பண்ணு. அப்படிதான் ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனை வருது இந்த லோத்தால. அந்த லோத்து வந்து கூட கூட்டிட்டு போறானே, நம்மளும் நிறைய லோத்துங்களை கூட்டிட்டு போவோம். நீங்க தான் டிசைட் பண்ணுங்க யார் உங்களுக்கு லோத்துன்னு. உன் லைஃப்ல உனக்கு தேவன் முக்கியமா, லோத்து முக்கியமா? உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா லோத்து இருக்கும், எல்லாருக்கும் லோத்து இருக்கும். இந்த லோத்து முக்கியமா, லோத்தோட அட்வைஸ் முக்கியமா, நம்ம போற முக்கியமா? இந்த லோத்தோட அட்வைஸ் கேட்டு பொண்டாட்டிய தங்கச்சின்னு சொல்றோம். பார்க்குறாரு ஆண்டவர், சரிப்பட்டு வர மாட்டான். இவனுக்கு புரியல, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஆபிரகாமுக்கு. அதனால கர்த்தர் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரீட் பண்ணார். இதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு, பார்த்துடா நான் இப்படி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம படிச்சுட்டும் நம்ம கர்த்தர் கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு. There will be consequences. When you deviate from God's ways, there will be consequences. அந்த கான்சிக்வன்சஸ் வந்த பிறகு அழுது பிரயோஜனம் கிடையாது. புரண்டு அழுதேன் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் காத்திருந்தேன் ஆண்டவரே. நித்தம் அவர் சமூகத்தை நாடுங்கள், யாக்கோபே தேடு. ஏன் போட்டிருக்குது?
வாழ்க்கையில் இருக்க என் வாழ்க்கையில் இருக்க லோத்துங்களாம் அகற்றப்படணும்னு சொல்லிட்டோம். சில பேர் லோத்தோட கையை கோத்துட்டு போவாங்க. அந்த லோத்து நம்மளை இடுக்கி இடுக்கி இப்படி கொண்டு குனிஞ்சு குறுகி போக வச்சிருவான். கர்த்தர் நல்ல வேலைக்கு அப்படி பிரிச்சு விட்டாரா ஆபிரகாம்? லோத்தை வந்து குறுக்கி போட்டப்பட்டுருவாங்க. பாவம்பா, இந்த பையனை எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்கிறான். ஏன்னா கிட்ட இருக்கிறான் அவன். லோத்து அவனை நினைச்சுக்காதீங்க, அவன் நல்ல பையன். சரி, don't listen to voices other than God. இது சரியா ஆர்குமெண்ட். உலகத்தில் எதுவுமே சரி இருக்காது. இது சரியா, இது நியாயமா? ஐயோ, நீ ஆண்டவருடைய வழியில நடக்கிறியா? வழக்காம நடக்காம இருக்கிறியா? அது நியாயமா? இவங்க நியாயமா கேட்கறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது என்னது? நீ ஆண்டவருடைய வழியில் நடக்கிறியா?